السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني وفقهني واشرح لي صدري. اللهم فهمني كتابك وسنة نبيك وفقهني في كتابك وشريعتك يا رب العالمين. أستغفر الله العظيم الذي لا إله إلا هو الحي القيوم. اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மதிப்பிற்குரிய மாணவர்களே, மாணவிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல் குர்ஆனுடைய விரிவுரையில் சூரத்து ஷம்ஸை நாம் படித்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் ஏறக்குறைய 12 வசனங்கள் வரை நாம் பார்த்தோம். கذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها. அடுத்ததாக فقال لهم رسول الله ناقة الله وسقياها. قال لهم அவர்களுக்கு கூறினார்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர். யார் அவங்க? يعني بذلك جل ثناؤه صالحا رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய தூதராகிய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு, சமூது மக்களுக்கு சொன்னார்கள், நாகத் அல்லாஹ், அல்லாஹுடைய ஒட்டகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அது விஷயத்தில் கவனமாக இருங்கள். இன்னும் சுக்கியாஹா, இன்னும் அது குடிக்கக்கூடிய நீர் விஷயத்திலும் அதனுடைய குடிப்பிலும் நீங்கள் கவனமாக உஷாராக இருங்கள். இமாம் தபரி சொல்கிறார்கள், வ இன்னமா ஹذرهم سقي الناقة لأنه كان لأنه كان قد تقدم إليهم عن أمر الله أن للناقة شرب يوم ولهم شرب يوم آخر غير يوم الناقة. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஏற்கனவே கட்டளை கொடுத்திருந்தான், ஒட்டகத்துக்கு ஒரு நாளும் உங்களுக்கு குடிப்பதற்கு ஒரு நாளும் என்பதாக. சரியா? ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு ஒட்டகத்தினுடைய விஷயத்திலையும் கவனமாயிருங்க, அதுக்கு எந்த தொந்தரவும் செய்து விடாதீர்கள், அது தண்ணி குடிக்கக்கூடிய நாளையில் அதனுடைய தண்ணீர் விஷயத்திலையும் கவனமாயிருங்க, அந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதாவது ஒட்டகத்துக்கும் தீங்கு தரக்கூடாது, அந்த ஒட்டகம் குடிக்கக்கூடிய தண்ணீரையும் நீங்கள் அதற்குரிய நாளில் கை வைத்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட எச்சரிக்கையை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களது சமுதாய மக்களாகிய சமூது கூட்டத்தார்களுக்கு எச்சரித்தார்கள். ஃபகذبوஹு ஃபஅகரூஹா فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. فكذبوه, ஆக அவர்கள் பொய்ப்பித்தார்கள், நம்பிக்கை கொள்ளவில்லை. ஹூ, அவரை, யார? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஃபஅகரூஹா, ஆகவே அவர்கள் அறுத்து விட்டார்கள். அகர யாகிரு, அறுத்து விட்டார்கள். ஹா, அதை, அதாவது அந்த ஒட்டகத்தை. இமாம் தபரி சொல்கின்றார்கள், ஃபகذبوا صالحا, அவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பித்து விட்டார்கள். எந்த விஷயத்தில்? ஃபி ஹபரிஹி அல்லதி அக்பரஹும் பிஹி, அவர்கள் என்ன செய்தியை சொன்னார்களோ அந்த செய்தியில். அது என்ன செய்தி? மின் அன்னல்லாஹ ஜஅல ஷிர்பன் நாகதி யௌமன் வலஹும் ஷிர்பு யௌமின் மஅலூம். அல்லாஹு தஆலா ஒட்டகத்திற்கு ஒரு நாளையும் நீங்கள் குடிப்பதற்கு ஒரு நாளையும் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அவர்கள் தங்களது சமுதாய மக்களுக்கு சொன்னார்கள் அல்லவா? அந்த விஷயத்தையும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இவரா கதை கற்றாரு என்பதாக எடுத்துக்கொண்டார்கள். வ அன்னல்லாஹ யுஹில்லு பிஹிம் நிக்மதஹு இன்ஹும் அகருஹா, இந்த ஒட்டகத்தை அவர்கள் அறுப்பார்களேயானால் அல்லாஹு தஆலா தன்னுடைய தண்டனையை அவர்களுக்கு இறக்குவான் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அல்லவா? அதையும் அவர்கள் நம்பவில்லை. அதெல்லாம் தண்டனையெல்லாம் ஒன்றும் வராது, இது என்ன ஒட்டகத்தை அறுத்தா தண்டனை வருமா? இப்படியாக ஏளனமாக பரிகாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். புரியுதா? ஆக இந்த இடத்துல ஃபகذبوஹு ஃபஅகரூஹா, அதாவது அவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பித்தார்கள், ஆகவே அதை அறுத்தார்கள். இப்போ அதாவது பொய்ப்பித்தல் என்பது காரணம், சரியா? அறுத்தல் என்பது அதனுடைய ரிசல்ட்.
அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, அதனால அறுத்தார்கள். அதனால இந்த ஃபக்கதபூஹு என்பது சபபு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் என்ன செயல் நிகழ்ந்தது அது இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு. ஃபஅகரூஹா ஃபதம்தம அலைஹிம், ஃபதம்தம அலைஹிம், ஃபதம்தம அழித்து விட்டான், அலைஹிம் அவர்கள் மீது, அதாவது பூமியை அல்லாஹ் தஆலா சமப்படுத்தி விட்டான். அவங்க மேல என்னென்ன காற்று மற்றபடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சத்தம் என்னென்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த தண்டனையை கொடுத்து அல்லாஹ் தஆலா முற்றிலுமாக அந்த தண்டனையின் மூலமாக அவர்களை அழித்து விட்டான். ஃபதம்தம அலைஹிம் அவர்களை தரைமட்டமாக்கி விட்டான், அழித்து விட்டான். ரப்புஹும் அவர்களது இறைவன், பிதம்பிஹிம் அவர்களுடைய குற்றத்தின் காரணமாக. புரியுதுங்களா? ஃபஸவ்வாஹா அதை அவன் சமப்படுத்தி விட்டான். ஃபஸவ்வா சமப்படுத்தி விட்டான். ஹா அதை. இப்ப அதைங்கிற இந்த வார்த்தை எதை நோக்கி சுட்டி காட்டுது என்றால் தம்தம என்பதில் உள்ள தம்தமத்துன் என்ற செயலை, அதாவது அந்த தண்டனையை அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் பொதுவாக்கிட்டான். அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாருக்கும் அந்த தண்டனை பொதுவாக கொடுக்கப்பட்டது. எதனால அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான் கவனிக்கணும். அதாவது ஒட்டகத்தை அறுத்தது ஒருத்தன் தான், ஒட்டகத்தை அறுத்தது ஒருத்தன் தான். ஆனா தண்டனை கொடுக்கப்பட்டது யாருக்கெல்லாம்? அந்த சமுதாயத்தில் இருந்த எல்லோருக்கும் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை, வயதானவர்களிலிருந்து வாலிபர் வரை, ஆண்களிலிருந்து பெண்கள் வரை எல்லோருக்கும் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் எல்லாரும் அவனுடைய குற்ற செயலில் ஒத்து வந்தார்கள். ஆரம்பத்தில் அந்த மனிதன் யார் அந்த ஒட்டகத்தை அறுக்கிறதுக்காக வேண்டி முதல்ல தூண்டினானோ அவன் நான் அறுக்க மாட்டேன் என்று மறுக்கும் பொழுது, அப்போ அந்த மக்கள் பயப்படாத, நம்ம அறுப்போம், நீ துணிஞ்சு அறு, நாங்கள்லாம் உன்னோட இருப்போம் என்பதாக எல்லாரும் ஒன்று கூடி அவனுக்கு ஒப்பந்தம் செய்து கொடுக்கின்றார்கள். அவனுக்கு அப்போ துணிவு பிறக்குது. சரியா? அப்போ அவன் அதை ஒட்டகத்தை அறுக்கிறான். அப்போ அதனால எல்லாரும் ஒத்துக்கொண்டு அந்த அறுத்தவனை தூண்டிய காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறுத்தவன் ஒருவனாக இருந்தாலும் அந்த குற்றத்திற்குரிய தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களுக்கும் பொதுவாக கொடுத்து விட்டான். அல்லாஹ் பாதுகாக்க. அதனாலதான் சமுதாயத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். தீமைகள்ல ஒத்து போகவே கூடாது. ஒன்று நம்ம தீமை செய்யக்கூடியவனை கரம் பிடித்து தடுக்கணும், இல்லை என்றால் மனதால விருத்து விட்டு அவனை விட்டு விலகி ஓடிடணும். அப்படி இல்லாம நான் செய்யல, அவன் தானே செய்யறான், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்பதாக அவனோடு சேர்ந்து இருப்பது கூடாது. அதுவும் கூடாது என்று இருக்கும் பொழுது அவனுக்கு துணை போறது, நாம் செய்யவில்லை என்றாலும் அவனுக்கு அவனுடைய தீமையில துணை போறது எவ்வளவு பெரிய பாவம். அதுதான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா புரியணும். ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா ஃபஸவ்வாஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தண்டனையை எல்லோருக்கும் பொதுவாக்கி விட்டான். ஹா என்பது அந்த அல்லாஹு தஆலாவுடைய அழித்தல் என்ற செயல். புரியுதா? அதை அல்லாஹு தஆலா பொதுவாக்கி விட்டான். அந்த சமூது கூட்டத்தார்கள் உஹைமீர் என்பவன் தான் அறுக்கிறான். அவன் அபா அக்கிரஹா அதை அறுப்பதற்கு முதல்ல மறுக்கிறான். ஹத்தா பாயஹு ஸகீருஹும் வ கபீருஹும் வ தகருஹும் வ உன்சாஹும் அவர்களில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என எல்லோரும் அவனுக்கு வாக்கு கொடுக்கின்றார்கள், ஒப்பந்தம் செய்கிறார்கள். நாங்கள் உன்னை விட்டு போயிட மாட்டோம், கண்டிப்பாக உனக்கு துணை இருப்போம் என்பதாக அறுப்பதை அவர்கள் கூடி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள், அறுக்க தூண்டினார்கள். ஃபலமஷ்தரகல் கௌமு ஃபீ அக்ரிஹா தம்தமல்லாஹு அலைஹிம் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா. எப்போது அதை அறுக்கக்கூடிய விஷயத்திலே எல்லா மக்களும் ஒன்று கூடினார்களோ, கூட்டாகி கொண்டார்களோ, அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவரையுமே அழித்து விட்டான். அந்த அழித்தலை அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் பொதுவாக்கி விட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் வலா யகாஃபு உகுபாஹா. அதனுடைய முடிவை அல்லாஹு தஆலா பயப்பட மாட்டான். அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட மாட்டான் என்றால் என்ன அர்த்தம்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இவ்வளவு பெரிய சமுதாயத்தை அல்லாஹ் அழித்து விட்டானே, யாராவது அல்லாஹ்வை கேட்க முடியுமா? யாராவது அல்லாஹ் மேல வழக்கு போட முடியுமா? பின்தொடர முடியுமா? அல்லாஹுவை கேள்வி கேட்க முடியுமா என்றால் கண்டிப்பாக யாரும் அல்லாஹுவை கேள்வி கேட்க முடியாது. கவனிங்க, இது குறித்து இமாம் தபரி என்ன சொல்கிறார்கள்? வலா யகாஃபு உகுபாஹா. வலா யகாஃபு அவன் பயப்பட மாட்டான், உகுபா முடிவை, ஹா அதனுடைய. அதாவது சொல்கிறார்கள் ஃபகால பஅதுஹும், இதற்கு பல அறிஞர்கள் பல விளக்கங்களை சொல்கிறார்கள். முதலாவதாக லா யகாஃபு தபிஅத தம்தமதி அலைஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை எல்லாம் அழித்தான் அல்லவா,
அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை அல்லாஹு தஆலா பயப்பட மாட்டான். அதாவது அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கின்றார்கள், லா யகாஃபுல்லாஹு மின் அஹதின் தபிஅத்தன், அல்லாஹு தஆலா யாரையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பழிப்பார் என்றோ அல்லது அவர் பின்தொடர்வார் என்றோ அல்லது அவர் தனக்கு ஏதாவது சேதம் செய்வார் என்றோ அல்லாஹ்விற்கு எந்த பயமும் இல்லை. யாரை எப்படி செய்ய முடியும்? ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், வலா யகாஃபு உகுபாஹா قال ذاك ربنا تبارك وتعالى لا يخاف تبعة مما صنع بهم. அந்த சமூது கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தானோ, அதாவது என்ன தண்டனை கொடுத்தானோ, அந்த தண்டனையின் காரணமாக எந்த ஒரு பின் விளைவுகளையும் அல்லாஹு தஆலா ஒருபோதும் பயப்பட மாட்டான். அதாவது அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தான் ரப்பு, அவனுக்கு மேல யாருமே கிடையாது. எல்லாமே அவனுடைய ஹல்க், அவனுடைய படைப்புகள். புரியுதுங்களா? அதே போன்று கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், யகூல் லா யகாஃபு அன் யுத்பஅ பிஷைஇன் மிம்மா ஸனஅ பிஹிம். அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு என்ன செய்தானோ, அதாவது என்ன தண்டனை கொடுத்தானோ, அந்த தண்டனையில் விஷயத்திலே எந்த ஒன்றை கொண்டும் அவனை பழிக்கப்படாது அல்லது அவன் மீது எந்த விதமான ஆட்சேபனையும் செய்யப்படாது. அவனுக்கு எந்த விதமான பின் விளைவுகளையும் யாரும் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ்வுக்கு அந்த பயம் அறவே இல்லை. அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் பயப்படணும்? பலவீனமானவர்கள் பயப்படுவாங்க. தனக்கு மேல ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அப்ப கீழே உள்ளவங்க பயப்படுவாங்க. அல்லாஹு தஆலா அவன் தான் எல்லோருக்கும் மேல அல் அலா அல் அக்பர். அதனால அவன் யாரையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அதே போல பக்ர் இப்னு அப்துல்லா அல் முஸ்ஸனி ரஹிமஹுல்லாஹ், அதே போன்று முஜாஹித் ரஹிமஹுல்லா எல்லோரும் இந்த கருத்தை சொல்கிறார்கள். மற்ற சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வலா யகாஃபு உகுபாஹா என்பது அல்லாஹுவை பற்றி சொல்லவில்லை. பிறகு யாரை பற்றி சொல்லப்படுகிறது? அந்த ஒட்டகத்தை அறுத்தான் அல்லவா, அவனை பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம் வரும்? இந்த ஒட்டகத்தை நம்ம அறுக்க போறோமே, இதனுடைய பின் விளைவு எப்படி இருக்கும், இதனால அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி இருக்கும் என்பதை அவன் பயப்படவில்லை. அதனால அவன் துணிஞ்சு அறுத்துட்டான் என்று அல்லாஹு தஆலா அந்த அறுத்த மனிதனை அல்லாஹு தஆலா பழித்து சொல்கிறான். அவனுக்கு தன்னுடைய குற்ற செயலின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை பயப்படாமல் அறியாமல் அவன் செய்து விட்டான். அதாவது அறிந்திருந்தாங்க, பயப்படல. அப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சு அதற்குரிய பயம் இல்லைன்னு சொன்னா அதிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் என்ன சொல்லப்படும்? உனக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதான் இமாம் சுதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், வலா யகாஃபு உகுபாஹா قال لم يخف الذي عقرها عقباها. யார் அந்த ஒட்டகத்தை அறுத்தானோ அவன் அந்த ஒட்டகத்தை அறுத்தால் என்ன முடிவு, என்ன தண்டனை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படுமோ அந்த தண்டனையை அவன் பயப்படவில்லை. இதே கருத்தை இமாம் தஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள். அப்ப ரெண்டு விதமான தஃப்சீரை இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள். ஒரு தஃப்சீர் என்ன? வலா யகாஃபு என்பதனுடைய ஃபாயில் யாரு? அல்லாஹு தஆலா. அல்லாஹு தஆலா இதனுடைய முடிவை அவன் பயப்படவில்லை, பயப்பட மாட்டான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தண்டனை கொடுத்தால் அந்த தண்டனையை கொண்டு யாரும் அவன் மீது ஆட்சேபனை செய்ய முடியாது. அல்லது அவனுக்கு நீ எங்களுக்கு இப்படி தண்டனை கொடுத்து விட்டாயா, உனக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதாக எந்த விதமான பின் விளைவுகளை ஏற்படுத்திவிட முடியாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது பயந்து கொண்டே தான் இருக்கணும். இந்த குற்றவாளியுடைய உறவினர்கள் தன்னிடத்திலே பழி வாங்கி விடுவார்களோ என்று. அதனாலதான் மன்னர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், நீதிபதிகளாக இருக்கட்டும், எல்லாரும் பலத்த பாதுகாப்போடு இருப்பாங்க. அந்த பாதுகாப்பு இல்லை என்றால் அவர்களுடைய கதை முடிந்துவிடும். அல்லாஹ்வுக்கு யாருடைய பாதுகாப்பும் தேவையில்லை. வஹுவ யுஜீர் வலா யுஜாரு அலைஹி. அல்லாஹ் தான் பாதுகாப்பு கொடுப்பானே தவிர அவனுக்கு யாருடைய பாதுகாப்பும் தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். புரியுதா? அல்லாஹ்வுடைய வல்லமையை புரியணும். அல்லாஹ்வுடைய அதமத், அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய பெருமை, அல்லாஹ்வுடைய பேரரசு, அதெல்லாம் நம்ம புரியணும். அப்பதான் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரும். புரியுதுனா? இந்த வசனங்களை ஓதி 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 அல்லாஹ் உன்னுடைய பயத்தை எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நம்ம தஃப்சீர் இப்னு கஸீர்ல இருந்து சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியது போக இப்னு கஸீர் என்னென்ன சில விஷயங்களை சில வசனங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, மற்றபடி எல்லா இடத்துலையுமே பொதுவாக இவங்களுடைய கருத்தை தான் இமாம் இப்னு கஸீர் பதிவு செய்கிறாங்க. ஒரு சில இடங்களில் ஹதீஸுகள் அவங்க சேர்த்துருக்கிறாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். வலா யகாஃபு உகுபாஹா. சரியா? இப்போ இந்த இடத்துல வலா யகாஃபு உகுபாஹா கவனிங்க.
ஃபலா யகாஃபு உக்குபாஹா. இங்க நம்ம படிக்கிற குர்ஆன்ல எப்படி இருக்கு? வலா யகாஃபு உக்குபாஹா என்று இருக்கு. சரியா? ஃபகதப ஸமூது பிதகுவாஹா ஃபகதபூஹு ஃபஅகரூஹா ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உக்குபாஹா. சரியா? சில கிராஅத்துகள்ல, அதாவது யாரு அவங்க அப்படின்னு சொன்னா ஹிஜாஸுடைய காரிகள், ஷாமுடைய காரிகள், அவர்கள் வலா யகாஃபு என்ற இடத்துல ஃபலா யகாஃபு என்று ஓதுகிறார்கள். அதாவது ஃபா வைத்து. ஈராக்குடைய காரிகள் அவங்க எல்லாருமே வலா யகாஃபு என்று வாவு வைத்து ஓதுறாங்க. ரெண்டுமே சரியான கிராத்து தான். ரெண்டு எழுத்துல எந்த எழுத்தை வேண்டுமானாலும் வைக்கலாம், அர்த்தம் மாறாது. சரியா? ஃபலா யகாஃபு உக்குபாஹா என்றும் ஓதலாம், வலா யகாஃபு உக்குபாஹா என்றும் ஓதலாம். அது போக இங்க இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில கிராத்துகளை சொல்றாங்க. அது உங்களுக்கு அரபி மொழி இலக்கணம் படிச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இருந்தாலும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அதாவது வியாழக்கிழமைய புதன்கிழமை கடைசி நாள் அனுப்பும் பொழுது உங்களுக்கு பல கிராத்துகளுடைய வீடியோக்கள் அனுப்பியிருந்தோம், ஆடியோக்கள் வீடியோக்கள் அநேகமாக அனுப்பியிருந்தேன். அதில் அந்த காரிகள் இந்த சூறாவை எப்படிலாம் ஓதுறாங்க என்பதாக உங்களுக்கு விளக்கம் இருந்திருக்கும். ஓரளவுக்கு அந்த வித்தியாசங்களை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தஜ்வீதுடைய கல்வியும் மொத்தமாக 0. கிராத்துடைய கல்வி சொல்லவே வேண்டியதில்லை. மதரசாக்களுடைய நிலைமையிலேயே 0.12% தான் தஜ்வீதுடைய கல்வி இருக்குது. அப்படின்னு இருக்கும்பொழுது பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்றது? இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சில விழிப்புணர்வுகள் அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுக்கு மத்தியில் இந்த தஜ்வீதுடைய வகுப்புகள் விஷயத்தில் வந்திருக்குது, ரொம்ப பாராட்டத்தக்கது. ஆனாலும் இன்னும் அவங்க நிறைய இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இந்த சூறாவில் இங்கே பாருங்க, பொதுவாக நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓதும்போது ஒரு அலிஃபை எவ்வளவு நீட்டணும், 2 அலிஃபை எவ்வளவு நீட்டணும், 3 அலிஃபை எவ்வளவு நீட்டணும், அதெல்லாம் கணக்கு கிடையாது. இவங்க ஒரு மெட்டு வச்சிருப்பாங்க, இவங்க பாட்டுக்கு ஓதிக்கிட்டே போவாங்க. வஷ்ஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா, என்னமோ பாட்டு பாடுற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி உள்ள மக்கள்லாம் ஆஹா என்ன இமாமுப்பா, என்ன அவர் ஓதுனார்னா கிராத்து சொக்கிடுறோம்ப்பா அப்படின்னு புகழ்ந்துட்டு இருப்பாங்க. சுத்த முட்டாள். யாரு? தொழு வைக்கிறவருக்கு அடிப்படை அரபி மொழியும் தெரிகிறது கிடையாது, அந்த தஜ்வீதுடைய அடிப்படை கட்டாய சட்டமும் தெரிகிறது கிடையாது. இப்பெல்லாம் ஓதலாமா பாட்டு மெட்டுகள்ல இஷ்டத்துக்கு நம்ம இழுக்கிறது? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப காலம் இல்லை, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்கள்லாம் நாகூர் அனிஃபாவுடைய பாட்டு மெட்டுல சூரத்துல் ஃபாத்தியா ஓதிக்கிட்டு இருப்பாங்க, குர்ஆன் ஆயத்துக்களை ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கிராமங்கள் சைடெல்லாம் மக்கள் போடும் பொழுதே குரல் நல்ல ராகம் உள்ளவராக இருக்க வேண்டும், ராகமாக ஓத வேண்டும், தஜ்வீது சட்டப்படி ஓத வேண்டும்னுலாம் விளம்பரம் இருக்காது ஆலிம்சாக்கு. எப்படி இருக்கும்? ராகமாக குர்ஆன் ஓத வேண்டும். அப்போ ஏதாச்சும் ஒரு ராகத்தை வைத்துக்கொண்டு இவர் இஷ்டத்துக்கு நீட்டுறது இறக்குறது. இப்போ உதாரணத்துக்கு அல்ஹம்து சூரா எடுத்துக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு டக்கு நிப்பாட்டிடுவார். அதுக்கப்புறம் அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு போவார். இது என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இது குர்ஆனை பரிகாசம் செய்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன அதாவது இசைக்காக வேண்டி உள்ள ராகங்களின் அடிப்படையில் குர்ஆனுடைய திலாவத்தை ஓதுறது. அப்படி செய்யக்கூடாது. நீட்டுறது, குறைக்கிறது எல்லாமே ஒரு அளவோடு பேணப்பட வேண்டும். அதுதான் குர்ஆனுடைய தஜ்வீது முறை. இது ஒரு சுருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. நீங்கள் தஜ்வீது அவசியமாக படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். சரி, இப்போ என்ன சட்டம்? இங்கே பாருங்க, வஷ்ஷம்சி வதுஹாஹா, அவ்வளோதான். வல் கமரி இதா தலாஹா, ஹா ரொம்ப நீட்டக்கூடாது, தலாஹா அப்படி. வஷ்ஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா, அவ்வளோதான். அந்த அலிஃபை தூக்கி அப்படி நிப்பாட்டிடணும். இதுக்கு பேர் ஃபத்ஹா, நேரடியாக ஓதுறது. இன்னொன்று இருக்கு இமாலா செய்கிறது, சாக்கிறது. எப்படி? வஷ்ஷம்சி வதுஹேஹா வல் கமரி இதா தலேஹா வன்னஹாரி இதா ஜல்லேஹா, லேசா அந்த சாய்க்கிறது. இப்போ இதில் எங்கே சாய்க்கணும், எங்கே நேராக வைக்கணும், இதுலேயும் அறிஞர்களுக்கு மத்தியில் இஃப்திலாஃப், பல கருத்து இருக்குது. கடைசி எழுத்து வாவு வர்ற இடத்துல சில பேர் சாய்ப்பாங்க, சில பேர் கடைசி எழுத்து யா வர்ற இடத்துல சாய்ப்பாங்க, சில பேர் ரெண்டுலேயுமே சாய்ப்பாங்க, சில பேர் ரெண்டுலேயுமே சாய்க்க மாட்டாங்க, சில பேர் வசனத்தினுடைய ஆரம்பத்தை பார்ப்பாங்க, வசனத்துடைய ஆரம்பத்தில் வாவு உள்ளது வந்தால் எந்த இடத்துலையுமே சாய்க்க மாட்டாங்க, வசனத்தினுடைய ஆரம்பத்தில் யா உள்ளது வந்தால் எல்லாத்துலேயுமே சாய்ப்பாங்க, சில பேர் இதுக்கு மாற்றமாக அப்படியே.
ஸோ இந்த மாதிரி பலவிதமான கிராத்துகள் இருக்கு. இதுல ரொம்ப சிறப்பான கிராத் என்ன என்று இமாம் தபரி சொல்கிறார்கள் என்றால் ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. வ அஃப்ஸஹு ذلك وأحسنه أن ينظر إلى ابتداء السورة فإن كانت رؤوسها بالياء أجري جميعها بالإمالة غير الفاحشة وإن كانت رؤوسها بالواو فتحت وجرى جميعها بالفتح غير الفاحش. அதாவது வசனத்தினுடைய ஆரம்ப அந்த வார்த்தை யாவை கொண்டு முடியுமே ஆனால், வசனத்தினுடைய அந்த ஆரம்ப வார்த்தை யாவை கொண்டு முடியுமே ஆனால் லேசா சாச்சுவதுன்னு ரொம்ப சாச்சிடக்கூடாது. அந்த சாக்கிறதுலையும் சில காரிகள் இருக்கிறாங்க, அதாவது இந்த மகாரிபான்னு சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப சாப்பாங்க. எப்படி வத்துஹே இங்க ரொம்ப நீட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி வத்துஹே வல்லைலி இதா சஜே அப்படின்னு ரொம்ப அந்த மாதிரி இல்லாம லேசா வத்துஹே வல்லைலி இதா சஜே அந்த மாதிரி. அப்ப யாவை கொண்டு யாவை கொண்டு முடிந்தால் கொஞ்சம் சாக்கிறதும், முதல் வசனம் வாவை கொண்டு முடியுமே ஆனால் ஃபத்ஹா செய்யணும், ஆனா ரொம்பவும் நீட்டிடாம. எப்படி இங்க இருக்கு பாருங்க, வஷ்ஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா, அந்த அளவுக்கு ரொம்பவும் நீட்டிடக்கூடாது. சரியா? அப்ப இந்த மாதிரி ரெண்டு அடிப்படையில ஓதுறத அதாவது முதல் வசனம் யாவை கொண்டு முடிந்தால் லேசா இமாலா, முதல் வசனம் வாவை கொண்டு முடிந்தால் ரொம்பவும் தூக்காம ஃபத்ஹா செய்து ஓதுறது. நம்ம ஷேக் ஹலீல் ஹுஸ்ரி அனுப்பி இருக்கக்கூடிய அவங்க ஓதுன கிராத் உங்களுக்கு அனுப்பியிருப்போம், ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் நம்ம பின்பற்ற தகுந்த கிராத். சில பேர் இருக்காங்க, இப்போ மக்காவுடைய இமாம்கள் ஓதுறது எல்லாமே தஜ்வீது சட்டம் நினைச்சுக்காதீங்க, ஒரு ராகத்துக்கு தான், அவ்வளவுதான். புரியுதுங்களா? மற்றபடி அதுல உள்ள எல்லாருமே தஜ்வீதை பேணக்கூடியவங்க கிடையாது. தஜ்வீதை பேணக்கூடியவர்கள் என்பவர்கள் வேறு. பொதுவா தொலை வைக்கக்கூடிய இமாம்கள்ல தஜ்வீதை பேணி ஓதக்கூடியவங்க ரொம்ப குறைவு. அல்லாஹ் தான் மன்னிக்கணும். ஏன்னா எல்லாமே இன்னைக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னா, மக்களை கவர்றது, மக்களுக்கு அட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ நீங்க பாருங்களேன், அல்லாஹ் மிகப்பெரியவன் சொல்ற உதாரணத்துக்கு நூற்றுக்கணக்கான பயான் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு பயான்லையும் 50 குரான் வசனம் 40-30 ஹதீஸ்னு சொல்லி அவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்து ஒரு பயான் நம்ம செஞ்சு வைக்கிறோம். ஆனா அதை கேட்கக்கூடியவங்க யாரு, பார்க்கக்கூடியவங்க யாரு? ரொம்பவும் குறைவு. அதே நேரத்தில் உடம்ப ஆட்டிக்கிட்டு, தலையை ஆட்டிக்கிட்டு, கண்ணை உருட்டிக்கிட்டு, பயங்கரமா ஆக்ரோஷமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்து பேசுறவங்க பேச்சுக்கு பாருங்களேன், அவங்க போட்ட உடனேயே ஆயிரக்கணக்கான பேர் இல்லை, லட்சத்தை தாண்டிடுது, 10,000-20,000 மக்கள் பார்க்குறாங்க. என்னடான்னு சொன்னால் அந்த மக்களுக்கு அந்த கவர்ச்சியை தான் அவங்க விரும்புகிறாங்க. கல்வி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதில் எத்தனை ஆதாரம் முன்வைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஒரு ஆலிம் பேசுகிறாருன்னு சொன்னால் அவருக்கு வேலை என்ன? அல்லாஹ்வுடைய கலாம மக்களுக்கு சொல்லணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ மக்களுக்கு சொல்லணும். ஒரு ஆயத்திலிருந்து இன்னொரு ஆயத்துக்கு போகணும், அது தொடர்பா அடுத்து அதுக்கு விளக்கமா ஒரு ஹதீஸுக்கு போகணும். அதுதான் ஒரு ஆலிமுடைய வேலையை தவிர அவர் இஷ்டத்துக்கு பில்டப் பண்ணிக்கிட்டு கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு மோத்த ஆட்டிக்கிட்டு ஆச்சாகம் பூச்சாக, இப்போ இதுதான் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நிலையில் ஆயிடுச்சு. புரியுதா? நீங்க அங்க உள்ள காரிகளுடைய நிலைமை அதுதான், பல காரிகளுடைய நிலைமை அதுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. குறை சொல்றதுக்காண்டி சொல்லல, நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம சொல்றோம். எதுக்காண்டி இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன்? அப்போ இந்த ஹலீல் ஹுஸ்ரி, அதே போல் ஷேக் அப்துல் சமது, அப்துல் பாசித்து, அந்த அவங்க கிராத்துகள் இருக்கு பாருங்க, கரெக்டாக ஓதிருப்பாங்க. முரத்தல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் முஜவ்வது இருக்கு, முஹக்கக் இருக்கு. முரத்தல் நீங்கள் வைத்துக்கொள்ளணும், அதை பார்த்து தான் உங்களுடைய திலாவாவை நீங்கள் சரி செஞ்சு கொள்ளணும். ஷேக் ஹலீல் ஹுஸ்ரி, அதே போல் ஷேக் சித்திக் மின்ஷாவி, அதே போல் ஷேக் அப்துல் பாசித் அப்துல் சமது, அதே போல் ஷேக் முஹம்மது அய்யூப், ஷேக் ஹுதைஃபி மதீனாவுடைய இமாம், அதே போல் ஷேக் முஹம்மது அய்யூப் மதீனாவுடைய இமாம். இவங்கெல்லாம் கிராத்தில் ரொம்ப சட்டப்பூர்வமாக இருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதே போல் மதீனாவுடைய இமாம்கள் இருக்காங்களே, மக்காவுடைய இமாம்களை விட சட்டத்தை பேணுறதுல ரொம்ப பேணுதலானவங்க. மக்காவுடைய இமாம்களாவது இஷ்டத்துக்கு ராகத்துக்கு அடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் செய்யக்கூடாது. யாருக்காக வேண்டியும் நாம் கற்ற கல்வியை மாற்றி கொள்ளக்கூடாது. என்ன கல்வியை படிச்சிருக்கிறோமோ அந்த கல்வியின்படி தான் மக்களை வழிநடத்தணுமே தவிர, மக்கள் இதெல்லாம் சொன்னால் ஏற்றுப்பாங்களா, அவங்க ஏற்றுக்கிற மாதிரி ஒன்று டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது. அதுவும் பிதஅத் தான். இப்போ இது போக நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு, அதாவது இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சில விளக்கங்களை நமக்கு இந்த சூறாவுக்கு அதிகப்படியாக கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக எந்த ஆயத்துக்கு கீழே அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால்,
இந்த கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா அந்த வசனத்துக்கு கீழே இமாம் தபரி ரஹிமஹுல்லா சொல்றது மாதிரியே ரெண்டு கருத்தையும் இமாம் இப்னு கஸீரும் சொல்றாங்க. அதாவது கத் அஃப்லஹ மன் ஸக்காஹானா யாருடைய ஆன்மாவை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விட்டானோ அவர் வெற்றி அடைந்து விட்டார், அந்த அர்த்தத்தையும் சொல்றாங்க. அதே போல யார் தனது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்ற கருத்தையும் ரெண்டு கருத்தையும் இமாம் இப்னு கஸீர் பதிவு செய்றாங்க. அப்ப அந்த பரிசுத்தப்படுத்துவது என்றால் என்ன? பித்தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை கொண்டு. அதே போல வதஹரஹா மினல் அக்லாகி தனியத்தி வர்றதாயில், கெட்ட அற்பமான அசிங்கமான இழிவான குணங்களிலிருந்து. அப்ப குணங்களை கொண்டு நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்த வேண்டும். நற்குணங்களை நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக கொண்டு வரணும். கெட்ட குணங்களை நம்முடைய உள்ளத்திலிருந்து நீக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு குணமா என்னென்ன நம்மள்ட்ட கெட்ட குணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடணும். எல்லார்ட்டையும் இருக்கும், எல்லார்ட்டையும் கெட்ட குணம் இருக்கும். புரியுதா? யாருமே விதிவிலக்கு கிடையாது, அல்லாஹ் பாதுகாத்தாலே தவிர. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனியா ஒரு பாடமே போடுறாங்க. அல் மஅசூம் மன் அஸமஹுல்லாஹ், பாதுகாக்கப்பட்டவர் யார் என்றால் யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்தான். அதனால நம்ம எல்லார்ட்டையுமே கெட்ட குணம் இருக்கும். நம்ம எழுதணும் என்னிடத்துல உள்ள கெட்ட குணம் என்ன அப்படி வரிசையா. கோபமா, அப்புறம் பொறாமையா, அப்புறம் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறதா, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையா எழுதணும். அது ஒன்றொன்றைக்கும் நம்ம அல்லாஹ்விடத்துல தனியா விசேஷமா துவா செய்து, யா அல்லாஹ் என்னிடத்துல இந்த கெட்ட குணம் இருக்கு, இதுல இருந்து என்ன சுத்தப்படுத்து என்று நம்ம அல்லாஹ்விடத்துல துவா கேட்கணும். அப்புறம் அந்த கெட்ட குணம் எந்த நேரத்துல வருதுங்கிறத கவனித்து அந்த நேரத்துல நம்முடைய நப்ஸ் அந்த கெட்ட குணத்திலிருந்து நம்ம தடுக்கணும். இப்ப அடுத்தது பாருங்க, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில துஆக்களை எழுதுறாங்க. நீங்க இந்த துஆக்களை நம்ம தாருல் ஹுதாவுடைய வெளியீடு பிரார்த்தனையில நீங்க அநேகமா படிச்சிருக்கலாம். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை குரூப்ல PDF ஷேர் பண்றோம். எல்லாரும் அந்த துஆக்களை முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஓதுங்க. குறைஞ்சது வாரத்தில் சில நாட்களையாவது அந்த துஆக்கள் மொத்தமா ஓதிடுங்க. அவ்வளவு நிறைய நன்மையான துஆக்கள் குர்ஆன்ல உள்ளது, ஹதீஸ்ல உள்ள துஆக்கள். வாங்கி மற்றவங்களுக்கும் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர். அதாவது முதலாவது ஒரு அறிவிப்பை இமாம் இப்னு கஸீர் பதிவு செய்கிறாங்க. அந்த அறிவிப்பில் ஒரு சிறிய குறைவான பலவீனமான ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு. மற்றபடி ஹதீஸ் மற்ற அறிவிப்புகளையும் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு தான். அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஃப்ஸி வ மா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா என்ற வசனத்தை ஓதும் பொழுது அந்த நேரத்திலே அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா வ கைரு மன் ஸக்காஹா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவான ஒரு நிலைப்பாடு. என்ன? சொர்க்கத்தினுடைய வசனங்கள் வந்தால் சொர்க்கத்தை கேட்பார்கள், நரகத்துடைய வசனங்கள் வந்தால் நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவார்கள். அதே போல நற்குணங்களுடைய வசனங்கள் வந்தால், ரஹ்மத்துடைய வசனங்கள் வந்தால் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நற்குணங்களை அவர்கள் கேட்பார்கள், தேடுவார்கள். அப்ப இந்த வனப்சி வமா சவ்வாஹா, உள்ளத்தின் மீதும் அந்த உள்ளத்தை சமமாக படைத்தவன் மீது சத்தியமாக, அதற்கு அதனுடைய பாவத்தையும் அதனுடைய இறையச்சத்தையும் அவன் உதிக்க வைத்தானே, புரிய வைத்தானே, விளங்க வைத்தானே, அவன் மீது சத்தியமாக என்ற வசனம் வந்தவுடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் எனக்கு என்னுடைய நஃப்ஸுக்கு அதனுடைய தக்வாவை கொடு. அதுல என்ன ஒரு தக்வா இருக்க வேண்டுமோ அந்த இறையச்சத்தை கொடு. நீதான் அந்த நஃப்ஸுடைய வலியாக, கார்டியன், பாதுகாவலனாக இருக்கிறாய், அதனுடைய எஜமானனாக, உரிமையாளனாக இருக்கிறாய். அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தியவர்களிலேயே நீதான் மிக சிறந்தவனாக இருக்கிறாய். அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தினாதான் நம்ம சுத்தமாக முடியும். அல்லாஹ் சொன்னா லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் பீத்திக் கொள்ளாதீர்கள் சுத்தமானவர்கள் என்று. வல்லாஹு அலமு பிமன் தஸக்கா, அல்லாஹ் யார் பரிசுத்தமானவர் என்று அல்லாஹ் மிக அறிந்தவன். புரியுதுங்களா? பலில்லாஹு யுஸக்கி மன் யஷா, அல்லாஹ் அவன் நாடியவர்களை அவன் சுத்தப்படுத்துகிறான். குர்ஆன் வசனங்கள்லாம் தேடி எடுத்து பார்க்கணும், படிக்கணும். புரியுதா? இப்போ வாங்க அடுத்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஒரு ஹதீஸை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதும்போது அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்று துஆ செய்திருக்கிறார்கள். முந்திய துஆவுக்கு இந்த துஆவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹ்வே என்னுடைய நஃப்ஸுக்கு கொடு அதனுடைய தக்வாவை, வ ஸக்கிஹா இன்னும் அதை சுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து, நீதான் அதை சுத்தப்படுத்தியவர்களிலேயே மிக சிறந்தவன். அன்த வலியுஹா, நீ அதனுடைய பாதுகாவலனாக இருக்கிறாய். வ மௌலாஹா, இன்னும் அதனுடைய எஜமானனாக இருக்கிறாய். அதே போன்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக ஒரு அறிவிப்பை பதிவு செய்கிறார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே படுத்திருந்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
தன்னுடைய கையை பக்கத்திலே வைக்கிறார்கள். கணவனார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறார்களா என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுடைய நிலையிலே இருந்தார்கள். ஃபலமஸத்ஹு பியதிஹா ஃபவகஅத் அலைஹி வஹுவ சாஜிதுன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுடைய நிலையிலே இருந்தார்கள். நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல படுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே இருந்து கொண்டு துஆ செய்து கொண்டிருந்தார்கள். ரப்பி அஅதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. என் இறைவா, எனக்கு என்னுடைய நஃப்ஸுக்கு அதனுடைய தக்வாவை கொடு, அதை நீ பரிசுத்தப்படுத்து, நீதான் அதை பரிசுத்தப்படுத்தியவர்களிலேயே மிக சிறந்தவன், நீ அதனுடைய உரிமையாளன், நீ அதனுடைய பாதுகாவலன், நீ அதனுடைய எஜமானன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த அளவு சிறந்த உயர்ந்த பண்புடையவர்களாக இருந்தார்கள் என்றால் அது அல்லாஹு தஆலாவிடத்தில் அவர்கள் கேட்ட துஆவுடைய பிரதிபலன் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்கள் நற்குணத்தை வேண்டி துஆ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எது கேட்டுத்தாலும் நற்குணம் தான். தொழுகையை ஆரம்பிக்கும் போது, தொழுகையை முடிக்கும் போது, சுஜூதுல தொழுது முடித்ததற்கு பிறகு எல்லா நிலையிலையும் நற்குணத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு நாமோ கெட்ட குணங்களால் நாம் நிரம்பி இருக்க, கெட்ட குணங்கள் நமக்குள் முழுமையாக நிரம்பி வழிந்து கொண்டிருக்க, நம்முடைய கெட்ட குணங்களை பற்றி நாம் அறியாதவர்களாக புரியாதவர்களாக இருக்கிறோம். என்னமோ நம்ம குணத்தால் ரொம்ப சிறந்தவர்கள் மாதிரி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். எந்த கெட்ட குணமுமே என்கிட்ட இல்லை என்பதாக நம்ம புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் எப்படி துன்யாவுடைய செல்வத்துக்கு, உலகத்தினுடைய வசதிக்கு துவா கேட்கிறோமோ அந்த அக்கறையோட நம்முடைய கல்பை சுத்தப்படுத்துறதுக்கு, நம்முடைய உள்ளத்தினுடைய நற்குணங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறோமா என்றால் பெரும்பாலும் இல்லை. புரியுதா? அதனாலதான் இன்றைக்கு நமக்கு இவ்வளவு வயசாயிட்டாலும், இவ்வளவு மார்க்கத்தை தெரிந்து கொண்டாலும் நம்மிடத்திலிருந்து நம்முடைய கெட்ட குணங்கள் செல்வதில்லை. கெட்ட குணங்களை விட்டு நம்ம விலகிறதுல காரணம் என்ன? அதுக்காக விசேஷமா அல்லாஹ்விடத்துல கவனம் செலுத்தி நம்ம துஆ கேட்கறதுல நம்முடைய குணங்களை சீர்திருத்தம் செய்து தரும்படி. அதே போன்று இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா பதிவு செய்யக்கூடிய மற்றும் ஒரு ஹதீஸை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஹரமி வல் ஜுப்னி வல் புக்லி வ அஸாபில் கப்ரி. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கல்பின் லா யக்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா வ இல்மின் லா யன்ஃபா வ தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. قال زيد كان رسول الله صلى الله عليه وسلم يعلمناهن ونحن نعلمكوهن அப்படி படிக்கணும். அதாவது அல்லாஹ் தஆலாவிடத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், அல்லாஹ்வே, நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் பலவீனத்திலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் வயோதிகத்திலிருந்தும். புரியுதா? ஆனா ரொம்ப பேர் இந்த துவாவை கேட்க மாட்டீங்க. ஏன்னா வயோதிகத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறோம்னு சொன்னா அப்ப 50 60 வயசுல மௌத்தா போயிடணும். எதுக்கு நம்ம அல்லாஹ்வே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 60 வயசுல மௌத்தா போனா துன்யாவை எப்படி அனுபவிக்க முடியும்? அப்படிலாம் பயப்படுறவங்க இருக்கிறாங்க. புரியுதா? அதாவது அப்படியே அந்த யஹூதிகள் மாதிரி. யஹூதிகளை பத்தி அல்லாஹ் என்ன சொன்னா? யவது அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா வமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹி மினல் அஸாபி அன் யுஅம்மர். ஒரு யஹூதியும் 1000 வருஷம் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுவாங்களாம். இன்னைக்கு காசா யுத்தத்தில் அந்த யூதர்களுடைய அந்த ராணுவம் சொல்றாங்க, நாங்க சாவறதுக்கு விரும்பலன்னு சொல்லிட்டு எங்களை போய் சாவடிக்கிறீங்களா, அதுக்கு இங்கேயே சாவடிச்சிருக்காங்கிறாங்க. எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு வசனமும். வயோதிகத்திலிருந்து பாதுகாவல் தேடினார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி துஆக்கெல்லாம் அர்த்தங்கள் தெரியும்போது ரொம்ப பேர் ஓதுறது கிடையாது. ஏன்னா பயம். நம்ம 50 60 வயசுல மௌத்தா போயிட்டோம்னா என்ன பயம் பாருங்க. மௌத்த நினைச்சு எப்படி பயம் இருக்குது? துன்யாவை அனுபவிக்காம போயிடுவோமோ இவ்வளவு காசு சேர்த்து வச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா இதே நம்ம ஆகிரத்துக்கு சேர்த்து வைத்திருந்தோம் என்று சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். புரியுதுங்களா? வல் ஜுபுன் கோழைத்தனத்திலிருந்து, வல் புக்லி கஞ்சத்தனத்திலிருந்து இதுக்கெல்லாம் துஆ கேட்க மாட்டாங்க. ஏன்னா உள்ளத்துல தயாளத்தன்மை கொடைத்தன்மை வந்துட்டா வாரி வாரி கொடுத்துருவோமோ சம்பாரிச்ச காசெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்க. எந்த துஆ கேட்பாங்கன்னு சொல்லிட்டா நான் சொல்றேன் பாருங்க. இவங்க எழுதி வச்சிருப்பாங்க, அல்லாஹும்ம ஃப்தஹ் லனா அபுவாபர் ரிஸ்கி, யா அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்குடைய வாசலை திறந்து கொடு. அல்லாஹும்ம ஃப்தஹ் லனா அபுவாபத் திஜாரத்தி, யா அல்லாஹ் எங்களுக்கு வியாபாரத்தின் வாசலை திறந்து கொடு. அல்லாஹும்ம ஃப்தஹ் லனா
லனா அபுவாப ஸஹ்ஹதி, எங்களுக்கு ஆரோக்கியத்தினுடைய வாசலை திறந்து கொடு. அல்லாஹும்ம ஃப்தஹ் லனா அபுவாபல் ஆஃபியத்தி, எங்களுக்கு சுகத்துடைய வாசலை திறந்து கொடு. இப்படி துன்யாவுக்காக வேண்டி அவ்வளவு துவா எழுதி வச்சிருப்பாங்க. ஆகிரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாலாம் விட்டுருவாங்க. அதெல்லாம் யாரு நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் வந்துங்க சுத்த மட்டமான முஸ்லிம்ஸுங்க. அதாவது முஸ்லிம்ஸ்லயே லாஸ்ட் கேட்டகரி ஒரு மட்டமான ஒரு கூட்டம் இருக்குன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கூட்டம் தான் நம்ம. உங்களை சொல்ல நான் என்ன சொல்றேன் புரியுதா? ஆமா, என்ன சொல்றேன் அவ்வளவுதான். நான் முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பேசுறேன், அதனால யாரும் கோச்சுக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், கோழைத்தனத்திலிருந்து, கஞ்சத்தனத்திலிருந்து, கபருடைய அதாபிலிருந்து அல்லாஹ்வே நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு அதனுடைய தக்வாவை கொடு. வஸக்கிஹா, அதை நீ பரிசுத்தப்படுத்து. அன்த கைரு மன் ஸக்காஹா, நீதான் அதை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களிலேயே மிக சிறந்தவன். அன்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் அதனுடைய பொறுப்பாளன், பாதுகாவலன், அதனுடைய எஜமானன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கல்பின் லா யக்ஷா, அல்லாஹ்வே நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் குஷூ, உள்ளச்சம் இல்லாத உள்ளத்திலிருந்து, கல்பிலிருந்து. வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ, திருப்தி கொள்ளாத ஆன்மாவிலிருந்து. வ இல்மின் லா யன்ஃபஉ, பலன் தராத கல்வியிலிருந்து. வ தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, ஏற்றுக்கொள்ளப்படாத அங்கீகரிக்கப்படாத துஆக்களிலிருந்து, பிரார்த்தனையிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இந்த துஆக்களை கற்றுக் கொடுத்தார்கள், நாங்கள் உங்களுக்கு இந்த துஆக்களை கற்றுத் தருகிறோம் என்று. பாப்போம் உங்கள யார் இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு சீக்கிரமா இந்த துஆக்களை எல்லாம் மனப்பாடம் செய்றீங்கன்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் யாருக்கு ஏற்கனவே தெரியுமோ அல்ஹம்துலில்லாஹ் அவங்க தொடர்ந்து ஓதி கொண்டு வாங்க. தெரியாதவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த துஆக்களை நம்ம ஷேர் பண்றோம், ஓதிக்கொள்ளுங்க, படிச்சு கொள்ளுங்க. இது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதிகப்படியா இந்த சூரா வஷம்ஸுக்கு சொல்லி இருக்கக்கூடிய விளக்கங்கள்ல உள்ள ஒரு ஹதீஸுகளுடைய துஆக்களுடைய விளக்கம். அல்ஹம்துலில்லாஹ் சூரா வஷம்ஸி வதுஹாஹா அல்லாஹ்வுடைய அருளால் நிறைவுற்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை இதனுடைய படிப்பினைகள் பாடங்களை பார்ப்போம். அல்லாஹும்ம யஸ்ஸிர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். ஏதாவது கேள்விகள் இருந்தாமா சுருக்கமா 5-10 நிமிஷத்துக்கு அவசியமான கேள்வி இருந்தா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதாவதுமா உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, வாய்ஸ் இருக்கு, உங்களுக்கு கல்வி ஞானம் இருக்கு, அதே போல நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு. அப்ப அந்த நேரத்துல நீங்க தவற கரம் பிடித்து தடுக்கணும். யார் மேலே உங்களுக்கு ஆதிக்கம் இருக்குமோ, உங்களுடைய பிள்ளைகளைப் போல, உங்களுடைய சிறிய சகோதரர்களைப் போல, அல்லது பெரிய சகோதரராக இருந்தாலும் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம கரம் பிடித்து அந்த தவறை தடுக்கணும். அதாவது அந்த அழகிய உபதேசங்கள், அப்புறம் அறிவுரைகள், அப்புறம் எச்சரிக்கைகள், அப்புறம் கடுமையான வார்த்தைகளை கொண்டு அவங்களுக்கு அந்த தப்பை நம்ம உணர்த்தணும், தடுக்கணும். இரண்டாவது, எங்கே நம்ம கரத்தால் தடுக்க முடியலையோ அப்போ நாவால் நம்ம அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யணும், சொல்லணும். நீங்கள் செய்கிறது தப்பு, இதை செய்யாதீங்க என்று சொல்லிடணும். அதுக்கு பிறகு நம்ம அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடாது, விலகிடணும். குறிப்பாக அந்த தப்பை அவங்க செய்யும் பொழுது அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. யாரு தப்பை தடுக்கவும் இல்லை, தப்பை தடுக்கவும் இல்லை, தப்பு செய்யறவங்களுக்கு துணை போறாங்க, அல்லது தப்பு செய்யறவங்களோட அந்த செய்யக்கூடிய இடத்துல அவங்க நிக்கிறாங்க, அவங்க அதை செய்யாட்டியும். இது ரெண்டு நிலைப்பாடுமே ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைப்பாடு, அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்குரிய நிலைப்பாடு. சரியா? ஒன்று நீங்க தடுத்து அதை நிறுத்தணும், இல்லைன்னா சொல்லால நீங்க தடுத்துட்டு வெளியாயிடணும் அந்த இடத்த விட்டுட்டு. அப்படி இல்லாம நீங்க கையாலையும் தடுக்கல, நாவாலையும் தடுக்கல, அப்படி இல்லாமல் நீங்க அதுக்கு துணை போறதோ அல்லது அந்த இடத்துல இருந்து கொண்டு மௌனமாக இருக்கிறதோ அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய ஒரு செயல். வரமாட்டேங்குதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அந்த வார்த்தையை இன்னையோட மறந்துடுங்க, இந்த இடத்தோட மறந்துடுங்க. கண்டிப்பா வரும். முயற்சி செய்தால், அதற்காக வேண்டி நீங்க பிராக்டிஸ் பயிற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஆன்லைன்லேயே தஜ்வீது சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி பெண்கள்லேயே டீம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த லிங்க் நம்ம ஷேர் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் சின்ன சூறாக்கள்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, முதல்ல கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சட்டங்களை படிச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அழகாக ஓதலாம். அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு நம்ம வேணும்னா ஒரு ஃபுல் குரானுடைய லிங்க் அனுப்பி தரோம். அந்த குரான் போட்டு கேட்டு நீங்கள் அதுபடி இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துடும். சஹாபாக்களில் இப்போ 60 வயசு 70 வயசுக்கு பிறகு குரானை மனப்பாடம் பண்ணவங்க இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் கவலைப்படாதீங்க.
அல்ல 55 வயசுலாம் ஒரு வயசா? நீங்க இப்ப நினைச்சீங்கன்னா 5 வருஷத்துல குரான் ஹிஃப்ஸ் முடிச்சிடலாம். தைரியமா இருங்க. நடக்கல, நம்ம அப்ப சொல்லி கொடுக்கல. அப்ப இஸ்லாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சதை வச்சு இதுவே ரொம்ப அதிகம்னு அப்படியே ஓட்டிவிட்டாங்க. அடுத்து படிக்கணும் தேடணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் இல்லாம போயிருச்சுமா. ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த ஆடியோக்கள் கேளுங்க. உங்களுக்கு தேவை ஆர்வமும் உங்களுக்கு நேரத்தை நீங்க ஒதுக்குறதும், அவ்வளவுதான். நீங்க 2 காரியத்தை செஞ்சிட்டீங்கன்னா ஆர்வப்படுங்க, அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க, நேரத்தை ஒதுக்குங்க, பயிற்சி எடுங்க. சலிப்படையாம கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்தை குர்ஆனுடைய கல்விக்கு திறந்து வைப்பான். பெரிய ஆசிரியராகவே நீங்க ஆயிடலாம். ஏன் கவலைப்படுறீங்க? உங்க அம்மாட்ட கேளுங்க, உங்க அத்தாட்ட கேளுங்க, உங்க அண்ணன்ட்ட கேளுங்க, உங்க தம்பிட்ட கேளுங்க, உங்க கணவனாட்ட கேளுங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நெருக்கமான தோழிட்ட கேளுங்க. என்னிடத்துல உனக்கு பிடிக்காத கெட்ட குணமா நீ எதை பார்க்குறேன்னு சொல்லி அப்படி ஒரு லிஸ்ட் எடுங்க. அது போக யா அல்லாஹ் எனக்கு தெரிந்த எனக்கு தெரியாத என்னில் உள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்களிலிருந்து என்னை தூய்மைப்படுத்துன்னு அல்லாஹ்விடத்துல பொதுவாகவும் துஆ கேளுங்க. கண்டிப்பாக நமக்கு நம்மளாலேயே அறிய முடியாத கெட்ட குணங்களும் நம்ம இடத்துல கண்டிப்பாக இருக்கலாம். பிறரால் கூட தெரிந்து கொள்ள முடியாத கெட்ட குணங்கள் நம்ம இடத்துல இருக்கலாம். அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நமக்கு அதை பரிசுத்தப்படுத்துவோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆக்கள் இருக்குல்ல, இதெல்லாம் பொதுவான துஆக்கள். இதெல்லாம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உங்களுடைய கெட்ட குணங்கள் என்ன என்பதை புரிய வைப்பான். அதை திருத்தி கொள்ளக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் கொடுப்பான். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் மாற்றிக்குங்க. தஜ்வீது கற்றுக்கிட்டு ஓதுங்கன்னு சொன்னால் அப்போ அது வரைக்கும் ஓதாமல் இருங்க அப்படிங்கிற அர்த்தமாக போயிடும். அப்போ அதனால் அவங்க அறவே நாங்கள் எப்படி ஓதாமல் இருக்கிறது, தஜ்வீதெல்லாம் கற்றதுக்கு பிறகு தான் ஓதணும்னா எந்த காலத்தில் நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா அவங்களுக்கு ஆர்வம் முட்டுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் குர்ஆன் ஓதுறீங்க, பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு எழுத்துக்கு நன்மை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இதே நீங்கள் இந்த குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தை இதனுடைய சட்டங்களை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் குர்ஆன் ஓதுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிறப்பு இருக்குது. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆன் மா சஃபரத்தில் கிராமில் பரரா. யார் குர்ஆனை திருத்தமாக அழகாக ஓதுகிறாரோ அவர் உயர்ந்த கண்ணியமான நல்லவர்களாகிய மலக்குகளோடு இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்கு சொல்லும் பொழுது வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நபியே குர்ஆனை முறையாக திருத்தமாக ஓதுங்கள் என்று. அதே போல் மறுமையிலேயே அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஓத சொல்லும் பொழுது திருத்தமாக ஓதுங்க என்று சொர்க்கத்துக்கு போகும்போது சொல்லுவான். அதனால் இந்த திருத்தமாக ஓதுறது தான் இதனுடைய தஜ்வீது சட்டங்களை தெரிஞ்சுக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமாக அதனுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அதாவது தஜ்வீதில் 2 வகையான பாடம் இருக்குது. ஒரு வகையான பாடம் என்னென்னு சொன்னால் அவசரமான அவசியமான அடிப்படையான பாடம். அது கற்றுக்கொள்வது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி. இப்போ இல்ஹார் செய்கிறது, இஹ்ஃபா செய்கிறது, இதுகாம் செய்கிறது, குன்னா செய்கிறது, மத்துடைய அளவுகள், இதெல்லாம் எல்லாரும் சீக்கிரமாக தெரிந்து கொள்ள முடியக்கூடிய பாடங்கள். இன்னொன்று இருக்குது எழுத்துகளுடைய தன்மைகள், அதை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற சட்டங்கள். அது கொஞ்சம் நாளாகும். அதனால் அடிப்படையாக இந்த விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நீட்டக்கூடாது, நீங்கள் நீட்டுறீங்க, அப்போ அதனால் என்ன தப்பு வரும்? ஹலக்னா, இந்த இடத்துல அலிஃப் இருக்குது, நீட்டணும். அப்படி இல்லாமல் ஹலக்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் மாறுது? ஹலக்னா நாங்கள் படைத்தோம், ஹலக்ன அந்த பெண்கள் படைத்தார்கள். அதே போல் ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், மாலிகி யௌமித்தீன் அந்த மாதிரி இழுக்கும் பொழுது என்ன அர்த்தம் வருது? எங்கள் தௌஹீதுக்கு நேரடியாக முரண்படக்கூடிய அர்த்தங்கள் வருது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புரிய வச்சுக்கினா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுப்பான். அதுக்கு மேலே அவங்க வம்பு பிடித்தார்களே ஆனால் நம்ம மேலே கடமை என்ன சொல்ல வேண்டியது தான். ஏன்னா யாருக்கு பெருமை உச்சத்தில் இருக்குமோ அவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டாங்க. தங்களுக்கு தெரிஞ்சதே பெருசுன்னு நினைப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம பாதுகாப்பு தேட வேண்டியதுதான். நம்ம பொறுப்பு நீங்கிடும். எதையுமே நம்ம சொல்லும் பொழுது பயமுறுத்துற மாதிரி சொல்லக்கூடாது, ஆர்வம் ஊற்றபடி சொல்லணும். நம்ம இன்ஷா அல்லாஹ் இல்லைம்மா அப்படியே அடக்கம் செய்யக்கூடாது, தனித்தனி கபரில் தான் அடக்கம் செய்யணும். அது நபி இல்லை, அது நிர்பந்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அதாவது இரவுக்குள்ளார கபர்களில் அடக்கம் செஞ்சுட்டு அவசரமாக புறப்பட வேண்டியிருந்ததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே போல் அந்த இடத்துல இட வசதியும் குறைவாக இருந்ததுனால செஞ்சாங்க. தனித்தனி கபரில் தான் அடக்கம் செய்யணும். அந்த அரபி துஆவுனுடைய அர்த்தத்தை மனசில் வைத்து கொள்ளுங்க. அந்த துஆவை எப்படி ஹதீஸில் வந்திருக்கோ அதே போல் அரபிலேயே சொல்லுங்கள். அப்போ தானே என்ன அர்த்தம் அந்த துஆவில் இருக்குங்கிறது தெரியும். நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது உங்களுக்கு புரியணும்ல. வராதுன்னு சொல்லாதீங்கம்மா. ஏன் சொல்கிறீங்க அப்படி? உங்கள் மேலேயே நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் வரும் என்ன அதில் ஒரு கஷ்டமே இல்லையே. அல்லாஹுமனா அல்லாஹுவே, இன்னி நிச்சயமாக நான் அப்துக்க உனது அடிமை, இப்னு அப்திக்க உனது அடிமையின் மகன், இப்னு அமத்திக்க உனது அடிமை பெண்ணின் மகன். அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் 3 நாள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். எதுவுமே கஷ்டம் இல்லைம்மா.
மார்க்கம் கஷ்டமே கிடையாது. நீங்கள் கஷ்டப்படுத்திக்காத வரைக்கும் மார்க்கம் வந்து ரொம்ப லேசானது. நீங்களாக சிரமப்படுத்தி கொண்டாலே தவிர, புரியுதா? அல்லாஹ்வுடைய தீனில் எல்லாமே லேசு. அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிட்டான், யுரீதுல்லாஹ் பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், குர்ஆனை நாம் நினைவுபடுத்துவதற்கு உபதேசம் பெறுவதற்கு இலகுவாக்கி வைத்திருக்கிறோம். அத்தீனு யுஸ்ருன், தீன் இலகுவானது. அதனால் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? சிரமமாக இருக்குன்னு. 1க்கு 2 தடவை செய்யுங்க, 3 தடவை செய்யுங்க, 4 தடவை செய்யுங்க, 5 தடவை செய்யுங்க, 6 தடவை செய்யுங்க. மௌத்து வரைக்கும் செய்து கொண்டே இருப்போம். நிராசையே அடையக்கூடாது. கவலைகளை போக்குறதுக்குன்னே நிறைய துவாக்கள் இருக்குமா, சரியா? இந்த துவா இருக்கு. அதே போல லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அதீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த துவாக்கள் ஓதலாம். இந்த மாதிரி நிறைய லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அந்த துவா ஓதலாம். அதே போல் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், இஸ்திக்ஃபார் ஓதலாம், ஸலவாத் ஓதலாம். அதனால் கவலைகளை போக்குறதுக்கு நிறைய துவாக்கள் இருக்குது. குர்ஆன் பொதுவாக ஓதுறது, அதுவும் கவலைகளை போக்கும். எதை நம்ம செஞ்சாலும் சரி, அல்லது 2 ரக்காத் தொழுகலாம், கொஞ்சம் நேரம் உட்காந்து திக்ர் செய்யலாம், கொஞ்சம் நேரம் மார்க்க கல்வி சபைகளில் கலந்துக்கலாம், அல்லது ஏதாவது நல்ல பயான்கள் கேட்கலாம் சொர்க்க நரகத்தை பற்றி. இப்படி நம்ம மார்க்கத்துடைய எந்த அமலை செய்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய கவலைகளை போக்குவதற்கு அல்லாஹு தஆலா பொறுப்பேற்கிறான். இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்விலே இதோடு நாம் போதுமாக்கிக் கொள்வோம். நாளை இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா வஷம்சி வதுஹாவுடைய படிப்பினைகள் பாடங்களிலே சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹும்ம நஸ்அலுக்கல் ஜன்னத வ நஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுப்னி வல் புக்லி வல் ஹரமி வ நஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். اللهم لا حول ولا قوة إلا بك. اللهم أغثنا، اللهم أغثنا. اللهم اهدنا لأحسن الأخلاق لا يهدي لأحسنها إلا أنت، واصرف عنا سيئ الأخلاق لا يصرف عنا سيئها إلا أنت. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.